வாழ்க வளமுடன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஹூக் எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, எங்கெங்க வந்து நம்ம ஹூக் ஸ்டிச் பண்ணணும், ஓகே ஸ்டிச் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இந்த பிளவுஸ்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து நமக்கு வி பட்டி, இது வந்து கொக்கி பட்டி. இந்த வி பட்டி பக்கத்தில் வச்சுக்கிட்டு கொக்கி பட்டியெல்லாம் மார்க் பண்ணணும், எங்கெங்க வந்து நமக்கு கொக்கி கட்டணும்னு. இது நேரு, இந்த வி பட்டி நேரு இங்கே ஒன்றும், இந்த வி பட்டி நேரு ஒன்று, இப்படி நேராக மார்க் பண்ணிட்டீங்க. பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய ஊசி, இந்த மாதிரி ஊசி இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக மிஷினுக்கு தைக்கக்கூடிய இந்த ஊசியை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு கொஞ்சம் அளவு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 நூல், இந்த இடத்துல வந்து 7-8 நூல் இருக்கிற மாதிரி ஊசி வச்சு குத்தி தூக்கிக்கங்க. இது கொஞ்சம் பின்னாடி தள்ளும்போது கொக்கி வந்து பின்னாடி இருந்து வச்சு அப்படியே உள்ள எடுத்துங்க. ஈஸியாக இருக்கும். உடனே வச்சு எடுத்துட்டிங்கன்னா டக்குன்னு வந்துடும். கொஞ்சம் டைம் விட்டீங்க அப்படின்னா கேப் வந்துடும். அதே மாதிரி எங்கெல்லாம் மார்க் பண்ணமோ அங்கெல்லாம் அதே மாதிரி நம்ம இந்த ஊசி வச்சு சரியாக ஹோல் சொல்லுவீங்கன்னா மறுபடியும் ஒரு கரு பண்ணிக்கங்க. ஊசி வச்சு குத்தி எடுத்துட்டு கொக்கியில் மாட்டிவிட்டோம். ஓகேங்களா? இப்படி திருப்பி வச்சு தான் கோக்கணும். கீழே இருந்து மேல் நோக்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம கோத்து கட்டிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கட்டும்போது நகர்ந்து போகாது. உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் கட்டும்போது. இந்த இடத்துல நம்ம வந்து நூல் அதிகமாக பிடிக்கிறதுனால இது ஸ்ட்ராங்காகவும் நிற்கும். ஓகேங்களா? இப்போ வந்து இது எப்படி பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு சின்ன ஊசி, ஓகேங்களா? ஊசி எப்படி இருக்கும்னா ரொம்ப சின்னதாக மெலிசாக இருக்கக்கூடிய ஊசி வந்து நீங்கள் வாங்கிக்கிங்க. நீளம் ஷார்ட்டாக இருக்கணும். இப்போ நூலை வந்து இப்படி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. மடிச்சு இதில் கோத்துக்கலாம். பிடிச்ச நீளம் வரைக்கும் கோத்துக்கலாம். ரொம்ப நீளமாக இருந்தாலும் நீங்கள் கோக்கும்போது சீக்கிரம் பிடிக்கும். இப்போ இதை எப்படி கட்டணும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹூக்கில் பிடிச்சி ஃபஸ்ட்டு ஒரு முடி போட்டலாம். இல்லை ஒரு 2-3 முடிச்சு போட்டிங்கன்னா தான் ஸ்ட்ராங்காக நிற்கும். உடனே எக்ஸசைஸ் இருக்கிறத கட் பண்ணிவிட்டாங்க. ஒவ்வொரு டைமும் கீழேருந்து குத்தி அந்த ஹோல்ஸ் வழியாக மேலே எடுக்கணும். அந்த ஹூக்கினுடைய ஹோல்ஸ் வழியாக மேலே எடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த நூலை மாட்டி எடுத்துருங்க. ஒன்று குத்தி ஹோல்ஸ் வழியாக எடுக்கிறியே நூலை ஒரு சுற்றிக்கோங்க. இப்படி ஹோல்ஸ் வழியாக ஊசி எடுக்கும்போதே நூலை ஒரு சுற்றிக்கோங்க. அது தைச்ச நூல் மேலே ஏன்னா அதை டைட்டாக இருக்கும். அதில் விட்டு 2-3 சுற்றி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு லாக் ஆகிடும். முடிச்சு போட தேவை. அதுக்கப்புறம் சேம் அதே மாதிரி இது எல்லாமே தைச்சு முடிக்கணும். அதே மாதிரி எல்லா ஹூக்கையும் வச்சு முடிச்சிடலாம். எல்லா ஹூக்கையும் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஹூக் மாட்டக்கூடிய ஐ வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஐ வந்து நம்ம வந்து லாஸ்ட் கொக்கிக்கு நேராக அந்த இதில் வீப்பட்டியில் வந்து நம்ம வைக்கணும். அது எப்படி வைக்கிறதுங்கிறதும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா?
இந்த நாட்டு வந்து எதுக்காக போடுறோம்னா, ஒரு வேளை அவங்களுக்கு டைட்டாக இருந்தால் அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்ற முன்னாடி லூஸாக சாப்பிட்டதுக்கப்புறம் டைட்டாக இருக்கும். அப்போ வந்து மாற்றி யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த நாட்டை நம்ம வைக்கிறோம். இது ஃபஸ்ட்டு கிராஸாக போட்டுட்டு இது இந்த மாதிரி நம்ம சுற்றி இதில் லாக் பண்ணிகிட்டே போகணும். பின்னல் மாதிரி வரும். இது அதே மாதிரி கையிலையும் சுற்றி போடலாம். தேங்க் ஃபார் வாட்சிங் திஸ் சேனல். Last minute.